ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். ஸோ லாஸ்ட் பார்ட்டோட கண்டிஷன் தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு விட்டு லைட்டாக அவுட்ரு வந்திருக்கோங்க. இப்போ தான் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஷெல் பங்க் இருந்துச்சு. சரி, ஓகே பெட்ரோல் போட்டலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கேங்க. ஆக்சுவலி ஷெல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பெட்ரோலோட கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ருபீஸ் கூட இருக்கும். பட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒர்க் ஆகலை, இங்கே ஒர்க் ஆகுதா? இன்னும் ஒர்க் ஆகுது. ஸோ ஷெல் பல்கில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லிட்டர்ஸ் போட்டிருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் சம்திங் தான் போட்டோம். ஆக்சுவலி உள்ளே வந்து ஒரு 4.5 லிட்டர்ஸ் கிட்ட கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 9 சம்திங் போட்டோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அங்கேருந்து கிளம்பி மதுரை தாங்க வந்திருக்கோம். ஸோ மதுரை கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ். 150 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மொத்த ஃபியூலுமே காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நானே வந்து அதை விட அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10 லிட்டர்ஸ் போட்டிருக்கேன். கணக்கு படி பார்த்தா 14 தாங்க கொடுத்துருக்கு. நம்ம ஓட்டின ஓட்டுக்கு 14 கொடுக்குறது ரொம்பவே கம்மின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அதிகமாக, த்ராட்டில் வந்து அதிகமாக ஃப்ளிப் பண்ணி ஓட்டல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங்கும் இல்லை. அண்டு ஸ்பீட் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 80 to 100 அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வந்திருக்கோம். ஒரே இடத்துல மட்டும் தான் 120 வந்தவங்க. ஸோ 14ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கம்மியான மைலேஜ்னு நினைக்கிறேன் நான். நம்ம பார்த்திங்கன்னா மேலூர் டோல் பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து எப்போவுமே இந்த இடத்துல தண்ணி ஃபில்லான மாதிரியே எனக்கு ஃபீல். நான் எப்போல்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்போல்லாம் இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் வந்து வந்தேன் அப்படின்னா இந்த டோல் இருக்கா, ஸோ டோலை க்ராஸ் பண்ண உடனே வந்து ஒரு குட்டி கடை உண்டு. அந்த கடையில் பார்த்திங்கன்னா வந்து இளநீர் இருக்கும். ஸோ அந்த சம்திங் ஏதாவது இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக அந்த இது மேலே லைட்டாக ஏறி போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நான் போவேங்க. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இருந்த மாதிரியே தெரில. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்குங்க எப்போவுமே, பட் இன்றைக்கி வந்து இருந்த மாதிரியே தெரில. நான் வாங்கிட்டு நேராக பின்னாடி போயிடுவேன். பின்னாடி போய்ட்டு அந்த இதில் வந்து கரையில் லைட்டாக உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு காற்றை வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போவேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஒரு ஃபியூல் பிரேக் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் பிரேக்குங்கிறது வந்து பெருசாக எடுக்கவே இல்லை. அண்ட் நானும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் தெரிலங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் கிளம்பும்போது ரொம்ப யோசித்தேன். என்னென்னா வந்து ஓகே நமக்கு வந்து ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட 6 months 7 months நமக்கு கேப் விழுந்துருச்சு. அதனால் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு அப்படி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து நார்மலாக அப்படியே ஓட்டிகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். எந்த பிட் ஸ்டாப் இது வரைக்கும் எடுக்கல. ஒரே ஒரு பிட் ஸ்டாப் எடுத்தோம். எதுக்கு அப்படின்னா வந்து இன்ஜின் ஹீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நிப்பாட்டி நான் பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஹீட்டுமே ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிட் ஸ்டாப் எங்கே அப்படின்னா பெட்ரோல் ஃபியூல். ஸோ ஷெல் பங்க்கில் ஒன்று எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கால் பண்ணணும். ஏன்னா வந்து ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட தான் நம்ம வந்து காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாங்க. இதை விட 3வது இடத்துல பார்க்குங்க, இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஊருக்குலேருந்து வெளியே வர பிரிட்ஜா. ஸோ ஊருக்குலேருந்து வெளியே வரதுக்கு இவ்வளோ பெருசாக போட போகிறாங்க. இல்லை அப்படின்னா வேறு எதுவும் ஊருக்கு கனெக்ட் பண்ணுற ஹைவேவான்னு தெரிலங்க. பட் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த ரோட்டில் போகலான்னு நினச்சேன். பட்டு நமக்கு வேலை இருக்குதே. ஸோ வேலையை பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கேன். என்ன மாடு ட்ரைனிங் அங்கே மாடுக்கு வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படியே முன்னாடி ஓட விட்டு அவங்க பின்னாடி வந்து இது பைக்கில் வாங்கின்னு வந்துட்டுருக்காங்க. இல்லை எங்கேயோ கூட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து ஒரு குட்டியான, அதாவது வந்து நார்மலாக அந்த பின்னாடி ஒரு லோட் ஆட்டோ இருக்குமா, ஸோ அந்த மாதிரி ஆட்டோலாம் கூட்டு போவாங்க. ஓட விட்டு கூட்டு போகிறதுனால ரேஸுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் டூ போரிங் ஹைவேஸ். எனக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சன்னி டைமில் வந்து மார்னிங் டைமில் வந்து ரைட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு போரிங் ஹைவேஸ் வெயில் சுல்லுன்னு அடிக்கும். ஸோ நைட் இதுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் நைட்டு ட்ரைவ் பண்ணுறது. நான் மார்னிங் ட்ரைவ் பண்ணாததுக்கு காரணமே இதுதாங்க. இந்த மாதிரி செம்ம போரிங்காக இருக்கும். எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது. நைட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு ரோட்லேயே இருக்கும், லைட் அடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே போயிடும். பட் மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அப்படியே போரிங்காக இருக்குதுங்க. டைம் பார்த்திங்கன்னா வந்து 9 ஆகிடுச்சுங்க. ஸோ 9 பார்த்திங்கன்னா இன்னொரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து திருச்சி இருக்கும். சென்னைக்கு திருச்சி இருக்குங்க. அண்ட் அங்கே போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வேலையை முடிச்சுட்டு உடனே கிளம்புறோம் அப்படின்னா வந்து திருநெல்வேலி பிளான் வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா சென்னை போயிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் சென்னையில் வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. அதை முடிக்கிறதுக்காக சென்னை போயிடலாம். நம்ம ஆர்எஸ் இருக்கா, ஸோ ஆர்எஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வயரிங் கிட்டும் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சென்னையில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்கேஸ் லேட் ஆச்சு அப்படின்னா ஒரு 5 o'clock 6 o'clock 5 o'clock மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் சென்னை போயிடுவேன். போயிட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வயரிங் கிட்டையும் வாங்கிட்டு நம்ம வரலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோங்க. பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 10 o'clock இல்லை 10 o'clock உள்ளே போகிறோம்.
12க்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி நான் ஊருக்கே வந்துடுவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக், ஸோ இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரைடு இருக்குது. அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டோம். ஸோ சென்னை பக்கத்தில் வரைக்கும் போகணும். அப்படி சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம வந்து என்ன பிளான் இருக்குன்னு. நம்ம ஒன்று நினைக்க மேலே இருக்கிறோம் வேறு மாதிரி நினைப்பானே. அதனால் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து லக்கு வந்து ரொம்ப நிறைய உண்டு. ஆனால் நம்ம வந்து ஒரு பிளானை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான் சரியில்லையே, கட் பேஸ்ட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திருப்பி விட்ருவாங்க. பார்க்கலாம், நம்ம வந்து இன்றைக்கி போயிட்டு எங்கள் காலேஜ் போயிட்டு முடிவு பண்ணிக்கலாங்க. பட் நம்ம பிளான் வந்து சேம் மார்னிங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு, ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா சென்னைக்கு. ரைட் லெக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அப்படியே மறந்து போயிடுச்சுங்க. அப்பப்போ மறந்து போகுது, என்னென்னு தெரியல. ஒரு வேளை வந்து நம்ம இந்த ஃபுட்பேக்ஸ்னால் இருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக பெயின் எடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. பிடிச்சிட்டே இருக்கும்போது கை வந்து லைட்டாக வலிச்சிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். டேய் என்னடா இந்த சேட்டையை பண்ணுறீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரோட் பிளாக் நம்ம வந்து பாலம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய நியூ ரோட்ஸ் அண்ட் நியூ பிரிட்ஜஸ் கட்டிகிட்ருக்காங்க. தட்ஸ் குட். பிகாஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிஸ், ஒரு கிராமத்தை தாண்டும் போது பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும். ஏன்னா வந்து அவங்க இருக்கிற டென்ஷனில் அப்படியே அங்கே நடந்து வருவாங்க. நம்ம இங்கே ஒரு 140 150 ப்ளஸில் வந்துகிட்டு இருப்போம். பிரேக் பண்ண முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ தட் நமக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த மாதிரி பிரிட்ஜ் போட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. நமக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம மேலே ஏறி போயிட்டுருப்போம், அவங்க பாட்டுக்கு கீழே வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜஸ் அண்ட் ரோட்ஸ் போடுறது ரொம்பவே நல்லது தான் சொல்லணும். ஆக்சுவலி ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து பக்கத்தில் வந்துட்டேன். சொன்னோன்னே என்ன இவ்வளோ வேகமாக வந்துட்டேன் அப்படிங்கிற அவர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு பிட் ஸ்டாப் போட்டு கிளம்பியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து ஆரியபவன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. பிகாஸ் கிட்டத்தட்ட 10 ஆக போதா, சரி ஓகேன்னு சொல்லி 10 ஆகுது போகுதுன்னு முடிச்சிடலாம் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஜாக்கெட்டு க்ளோவெலாம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அப்படியே கழட்டி டிக்கியில் வச்சாச்சு. டிக்கி மீன்ஸ் பின்னாடி ஒரு டப்பாவில் வச்சாச்சுங்க. பிகாஸ் காலேஜ் போகும்போது நம்ம வந்து இந்த ஜாக்கெட்லாம் போட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அசிங்கமாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கழட்டி உள்ளே வச்சாச்சு. பிகாஸ் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது நமக்கு வந்து காலேஜுக்கு. அண்டு நமக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளே போகணுன்னா திருச்சிக்கு முன்னாடி அந்த திருச்சி உள்ளே என்ட்ரான உடனே அந்த பாலத்துக்கு கீழே ரைட்டில் திரும்பி போக சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்த உடனே அவங்க நானே வந்துடுறேன்டா, உடனே நானே கூப்பிட்டு போயிடுறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் வந்து திருச்சி பாலத்துக்கு கீழே வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ டிவிஎஸ் சிக்னலாக என்னமோ சொன்னாங்க, டிவிஎஸ் சிக்னல் டிவிஎஸ் டோல்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வந்து நீ வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு பார்க்கலாம் சொல்லி மேப்பை போட்டால் இன்னொரு 4.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அடப்பாவே அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோமா அப்படின்னு யோசித்தேங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடு இந்த தடவை பண்ணலை. பட்டு டைம் கரெக்டாக கீப் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட 6:15 கிட்ட கிளம்புனேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10க்கே வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர்ஸ்லேயே நம்ம திருச்சி வந்தாச்சுங்க. நம்ம இம்மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷெல் பங்க்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 மினிட்ஸ் நமக்கு வந்து ஒரு டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க பெட்ரோல் போட ஆளே இல்லைங்க. அங்கே ஒரு டிலேவா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 25-30 மினிட்ஸ் கிட்ட உட்காந்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர் அதிலே போயிடுச்சு. 3 ஹவர்ஸில் வந்துட்டோங்க. நம்ம அப்படியே வந்த வேகத்தில் நேராக போயிட்டேங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நிப்பாட்ட சொன்னாங்க, நான் மட்டும் போயிட்டேன், நேராக போயாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், ஐயோ வந்து பாலத்துக்கு நிற்க சொன்னாங்களே அப்படி சொல்லி யூட்டர் அடிச்சு மறுபடியும் வந்தேன். பிகாஸ் என்னோட லொக்கேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் யூனிவர்சிட்டி பேர் தான் போட்டிருந்தேன். யூனிவர்சிட்டி பேர் போட்டது பார்த்தீங்கன்னா வந்து 2 இடத்துல காட்டுச்சு. சரி நான் என்ன யோசித்தேன்னா சிட்டிக்குள்ளே தான் யூனிவர்சிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிட்டிக்குள்ளே லொக்கேஷனை போட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, அந்த இடத்துக்கு போகணும் டவுட் வந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டலாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வந்து எங்கே இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா நீ எங்கடா போயிருக்க, யூட்டர் அடிச்சு வாடா, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன், நான் தான் அவனை கூட்டு போகிறேன் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூட்டர் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது ஹைவேயில் ஒரு வெளியே தள்ளி இருக்குது. நான் நினச்சி ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, ஸோ போன பாட்டிலே சொல்லியிருப்பேன் அந்த லொக்கேஷன் வந்து வெளியே தள்ளி இருக்குன்னு. அந்த யூனிவர்சிட்டி தாங்க. நான் வந்து அது 2 லொக்கேஷன் காட்டின உடனே ஓகே சிட்டிக்குள்ளே இருக்கிறதா நான் மெயின் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க. பட் அதுதான் மெயினாக. ஆக்சுவலி ஏர்போர்ட் ரோடு அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வேறு ரோடு இருக்குங்க. எந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட், புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வெளியே கட்டிட்டு இருக்காங்க திருச்சிக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஒன்றுங்க. அந்த ரைட் வந்து தஞ்சாவூர் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு ஒரு லெஃப்ட் திரும்பினா வச்சுக்கோங்களேன், இங்கே கொண்டு விட்டுரும். ஸோ இந்த காலேஜ் பக்கத்துலேயே கொண்டு விட்டுருது. அப்படியே வெளியே போயிருக்கு வந்துட்டுலாம் இல்லை. பட் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ரோடு தெரியாதா, நம்ம ஆக்சுவலி பிளான் பண்ணது அந்த மேப்பெல்லாம் பார்க்கும்போது உள்ளே இருக்கிற மாதிரி தான் கிடச்சி. அதனால் இப்படியே உள்ளே வந்தாச்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கூட 5 கிலோமீட்டர் தானே. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக வந்து இவ்வளோ நேரம் வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 120 தான் மேக்ஸ் போவே இல்லை. ஒரே இடத்துல மட்டும் 120 போனால் அதுக்கு மேக்ஸிமம் 100 தான். 80 to 100 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு செருப்படி வாங்கின பத்தாதா அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. செருப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பொறுமையாக ஓட்டிட்டு வராங்க. அன்னைக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை நம்மளால் தவிர்த்திருக்க முடியும். பட்டு
எங்கே தெரியுது நமக்கு. நம்ம கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீழே சரிஞ்சிச்சு வண்டி, கிட்டத்தட்ட கீழே போட்டேன், லிட்டரலி வண்டியை கீழே போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேங்க. அண்ட் போகும்போதே பார்த்திங்கன்னா என் மைண்டுக்குள்ளே ஒரு தாட், போகணுமா. பட்டு என்றைக்குமே வந்து மூளை சொல்கிறது என்றைக்கு நம்ம கேட்டிருக்கோம். அதனால தாங்க பிரச்சனையே. ஆக்சுவலி இந்த ரோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். லொக்கேஷன் பண்ணல செமையாக இருக்குது. ஆனால் அடிக்கிற வெயிலில் மண்டெல்லாம் புழக்குதுங்க. சவா என்ன வெயில் அடிக்குது. நல்ல வேலை ஜாக்கெட்டை போட்டு வரலாங்க. ஜாக்கெட் போட்டு செத்துருப்பேன் மனுஷன். ஸோ வந்தாச்சுங்க காலேஜுக்கு. பார்த்திங்கன்னா அந்த இருக்கா. ஸோ இந்த லெஃப்டில் தான் உள்ளே போகணும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலி ரொம்பவே அவுட்டரில் இருக்குங்க அந்த யூனிவர்சிட்டி. நான் வந்து திருச்சின்னொடனே திருச்சிக்குள்ளே இருக்கும், ஒரு சிட்டிக்குள்ளே பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து சரியான வெளியேங்க. வெளியே வந்து உள்ளே போகணும். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போனாலும் பஸ்ஸு மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. ஒன்று கார் இல்லை பைக் வச்சுருக்கணும், அப்படி இல்லையா வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பஸ்ஸு தான்டா, பஸ்ஸு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வரும், ஏறிப்போ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. பட் இன்னொரு நல்ல விஷயம் எப்படின்னா, அந்த காலேஜுக்குன்னு தனி பஸ்ஸு வருது. நான் வந்து அந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தேங்க. நான் ஒரு பஸ்ஸு வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டினே போட்டே போச்சு. ஓகே அப்போ பஸ்ஸு வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்தேங்க. அதுக்கப்புறம் தான் மேப்பில் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. நடந்துலாம் போகணுன்னா செத்தா மனுஷங்க, அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து அது என்ன யூனிவர்சிட்டி, மனோரமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. அதுவே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகும்போது ஏன்டா இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கீங்களா அப்படின்னு யோசித்தேன். இதே பாருங்க, ஐயோ நான் வெளியேருந்து உள்ள வந்திருக்கு, இவ்வளோ தூரம் ஆகுது பரவாயில்ல பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பிளாக் போகணும். மெயின் பிளாக்கில் போய் கேட்கணும், அங்கே எங்கே சொல்கிறாங்க அங்கே போகணும். பைக் இல்லைன்னா கஷ்டம் அப்பு. மெயின் பிளாக் போகணும். மெயின் பிளாக் போயிட்டு அப்படியே வந்து அங்கே ஒருத்தட்ட கேட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு போகலாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாச்சுங்க. ஆக்சுவலி உள்ள மெயின் பிளாக் வாங்க, ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன தேவையோ சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன எங்கே வாங்கணும்னு சொல்லி சொல்கிறேன், அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் மெயின் பிளாக்கு கண்டுபிடிக்கிறது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ இதான் மெயின் பிளாக்கு. வண்டி எங்கேயாவது போட்டு போகலாமா? ஸோ இங்கேயே போட்டுடலாங்க வண்டியை. நம்ம வண்டியை ஒரு வினோதமாக பார்க்குறாங்க. என்னடா பொட்டி கிட்டிலாம் கிளப்பிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தானங்க தெரியும். பைக்குள்ளே திங்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுங்களா? பக்கத்துலேயே வச்சு தான் ஊரெலாம் தேடிட்டு இருக்கோங்க. சரி ஓகே, நான் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.